லூக்கா 4வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் உள்ள ஆலயத்துக்கு ஜெப ஆலயத்துக்கு போகிறார். அங்கே ஜெப ஆலயத்துக்கு போகும்போது அங்கே அவர் ஏசாயாவினுடைய புஸ்தக சுருளை எடுத்து வாசிச்சுட்டு உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே எல்லாரும் பிரமிப்படைகிறாங்க. ஏன் எல்லாரும் பிரமிப்படைகிறாங்க? ஏன்? இதுதான் கேள்வி. என்ன காரணம்? இப்படியெல்லாம் நாங்கள் யோசிக்கிறது இல்லைன்ற மாதிரி நீங்கள் பார்க்குற பார்வை எனக்கு தோணுது. கேள்வி கேட்டதுக்கு தான் நான் பதில் சொல்ல முடியும். சரியா? என்ன காரணம்? நான் அந்த சம்பவத்தை வாசிக்கிறேன். லூக்கா 4வது அதிகாரம் 16லிருந்து 22 வரை உள்ள வசனங்கள். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே, என்ன? தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். சரியா? இந்த வழக்கம் என்னன்னு நான் முதல்ல சொல்றேன். வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் வந்தார். அதாவது யூத குலத்தை மாதிரி நிறைய அடிமைத்தனத்துக்குள்ள த மோஸ்ட் அப்ரஸ்ட் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான். மாறி மாறி பார்வோன்ல இருந்து அசிரியர்கள், பாபிலோனியர்கள், கிரேக்கர்கள், ரோமாபுரியர்கள், அதுக்கப்புறம் சுத்தமாக அடித்து விடப்பட்டு கிட்டத்தட்ட 19 நூற்றாண்டுகளுக்கு எந்த ஒரு தேசம் இல்லாமல் ஓடி ஒளிஞ்சு போனவங்க மாதிரி அந்த நாட்கள்லையும் சரி இந்த நாட்கள்லையும் துரத்தப்பட்ட ஜனம் வேற ஜனமே கிடையாது, யூத குலம் தான். அப்போது இவர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பிரச்சனையில் போகும்போது அவர்களுக்கு ஒரு காரியம் என்ன இருந்ததுன்னா, எப்படியாவது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணான்னா, யாராவது ஒரு அரசன் வந்தான்னா புஸ்தக சுருள்லாம் ஜெபாலயத்தில் வச்சுருந்தா தீ வச்சு விட்ருவான், கொளுத்திடுவான், வெட்டி போட்டுருவான். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஓலை சுவடி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சுத்தமான ஒரு மிருகத்தை எடுத்து அந்த மிருகத்தினுடைய தோலை எடுத்து அந்த தோலை நல்லா பதனிட்டு அதை நல்லா தச்சு அதை சரி பண்ணி அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமாக ஒரு கருப்பு கலர் இங்கு ரெடி பண்ணி அதில் எழுதுவாங்க. இந்த எழுதுறது என்ன எழுதுவாங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒன்று 48 வரி இல்லை 60 வரி எழுதுவாங்க. either 48 or 60 லைன்ஸ். ஒவ்வொரு லைனுக்கும் 30 லெட்டர் தான் இருக்கணும். சரியா? அந்த லெட்டருக்கு இந்த பக்கம் 31வது லெட்டர் இருந்தால் அது கணக்கு கிடையாது. இப்படி எழுதணும். எழுதிட்டு இதை தான் பாதுகாப்பாக வச்சிருக்கணும். இதை காப்பி பண்ணுறவங்க யாருன்னா வேதபாரகர்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள், ஸ்கிரைப்ஸ். அவங்க தான் அதை காப்பி பண்ணுறது. அவங்களுக்கு என்ன வேலைன்னா, முன்னாடி உள்ளதை பார்த்து அதை அப்படியே எழுதணும். இவங்க எழுதும்போது யாவே, யெகோவா அப்படின்னு YHWHன்னு எழுதணும்னா என்ன பண்ணணும்னா, அவங்க போயிட்டு குளிச்சுட்டு புதுசாக துணி உடுத்திட்டு வந்து புதுசாக ஒரு நாணல் எடுத்து அதிலிருந்து எழுதிட்டு அந்த நாணலை முறிச்சு போட்டுட்டு மறுபடியும் போய் குளிச்சுட்டு மறுபடியும் வந்து எழுதுவாங்க. இந்த யாவேன்னு எழுதும்போது அரசன் கூப்பிட்டா கூட நீ காது கொடுக்கக்கூடாது. எப்படி? அரசன் உன்னை கூப்பிட்டா கூட நீ பண்ணக்கூடாது. என்ன ஆண்டவருக்கு அப்படி எழுதுனாங்க. இப்போ இப்படிப்பட்ட எழுத்தை அழிக்கிறான், இவங்களெல்லாம் துன்பப்படுத்துறான உடனே என்ன பண்ணாங்கன்னா, எப்படி இந்த வார்த்தையை பாதுகாக்க முடியும்? அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஓகே, எல்லா கோத்திரத்திலிருந்தும் எல்லா இதுலேருந்தும் ஆளெடு. சரி, இப்போ நம்ம இதில் இருந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஆதியாகமம் விமல் ஃபேமிலி, லேவியராகமம் பிரீத்தி, இப்படி ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு குடும்பத்துக்காக கொடுத்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு 15 அதிகாரம், உங்களுக்கு ஒரு 15, உங்களுக்கு கொஞ்சம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து எல்லாரும் கொடுத்து என்ன பண்ணணும்னா எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும். யூ ஹவ் டு மெமரைஸ். ஏன்னா அழிச்சிட்டான்னா எதுவுமே இல்லாமல் போயிடுச்சுன்னா வசனம் இல்லாமல் போயிடும். அதனால என்ன பண்ணணும், அவங்க பூரா தே ஹாவ் டு மெமரைஸ் எவ்ரிதிங். மெமரைஸ் பண்ணிட்டு அவங்க குடும்பத்தில் உள்ள மூத்த ஆண் பையன் அவன் வந்து என்ன பண்ணணும், ஜெப ஆலயத்தில் வந்து டேர்ன் வச்சு கரெக்டாக அவன் வந்து சொல்லணும், வாசிக்கணும், ஒப்பிக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து ஜனவரி மாதம் நீங்கள் ஆதியாகமம் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு உபாகமம் வந்து மார்ச் மாதமோ இல்லை ஏப்ரல் மாதமோ வரும். இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆங்கிலிக்கன் சர்ச்சில் இருக்கும் 7th வீக் ஆஃப் அட்வென்ட்டு,
அட்வென்ட்டுக்கு 7வது வாரத்துக்கு முன்னோ, அட்வென்ட்டுக்கு 5வது வாரம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக வாசிப்பாங்க. இது யூத குலத்திலேருந்து வந்தது தான். அப்போ என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் எந்த ஃபேமிலி எந்த வாரம் ஜெபாலயத்தில் எந்த வசனம் சொல்லணுங்கிறது தெரியும். அதனால அவங்க அந்த வாரம் அவங்க ஜெபாலயத்துக்கு கண்டிப்பாக போகணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் வளர்ந்தாரு. அதனால அவருடைய ஜெபாலயம் இது. எங்க போனாலும், எங்க ஊழியத்துக்கு போனாலும் அவர் டர்னுக்கு ஜெபாலயத்துக்கு வந்துடுவார். நீங்க நல்லா பாருங்க, ஒவ்வொரு முறையும் கலிலேயில உள்ள இந்த பட்டணத்துக்கு இங்க வருவார். வந்து இங்க அவர் வார்த்தை சொல்லுவார். ஏன்னா அவரோட டேர்னு, அவங்க குடும்பத்துக்குரியது அவர் தான் வீட்டுக்கு மூத்த பிள்ளை. அதனால அவர் ஜெபாலயத்தில் அவர் வசனம் சொல்லணும். புரிஞ்சுதா? இதான் வழக்கம். வழக்கத்தின்படியே அவர் வர்றாரு, கலிலேயாவுக்கு வர்றாரு. இங்க என்ன சொல்ல வர்றார்? ஜெபாலயத்துக்கு வர்றாரு. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது அவர் விரிக்கிறாரு. ஏன்னா அவரோட டர்ன் எங்க? ஏசாயா 61. புரியுதா? ஏன்னா வழக்கத்தின் பிரகாரம் அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61. அதை எடுத்து என்னத்தை வாசிக்கிறாரு? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னொரு வரி இருக்கு, ஆனா அந்த வரியை வாசிக்கல. ஏசாயா 61 2வது வசனத்தில் இன்னும் ஒரு பின்னாடி வரி இருக்கு. என்ன? நியாய தீர்ப்பை குறித்து ஒரு வரி இருக்கு. அது அவருடைய 2ஆம் வருகையில் நிறைவேற வேண்டியது. அதனால அதை அவர் வாசிக்கலை. நீங்கள் நல்லா வீட்டில் போய் எடுத்து வாசிச்சு பாருங்க. ஏசாயா 61:2, ஐசாயா 61 verse 2 அவர் பாதி வசனம் தான் வாசிச்சார், மீதி வசனம் வாசிக்கலை. நான் நல்லா வாசிக்கணும். ஏன்னா கொஞ்சம் பைபிள் வாசிக்கும் போது யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். என்ன எழுதியிருக்கு, என்ன எழுதலைங்கிறத. மீதியை வாசிக்க மாட்டார். நீங்கள் ஏசாயா 61:2 வாசிங்க. யாராவது ஒருத்தவங்க முழு வசனத்தை பைபிள்லேருந்து வாசிங்க பார்ப்போம். ஏசாயா எழுதின ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஐசாயா சாப்டர் 61 verse 2. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும். நீதியை சரிக்கட்டும் நாளை சொல்லல அவர். ஏன்னா நீதியை சரி கட்டுறது எப்ப? அவருடைய 2ஆம் வருகையில தான். அப்பதான் நீதியை சரி கட்டுறது. இப்ப நான் வரும்போது என்ன? அனுகிரக காலம் தான் உங்களுக்கு வந்திருக்கு. நீங்க என்கிட்ட வர்றதுக்கு நீதியை சரி கட்டுற காலம் பின்னாடி. இதை மட்டும் வாசிட்டு என்ன பண்ணாரு என்ற இடத்தை வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமா இருந்தது. இப்ப என்னன்னா, இவர் போன இடம் எங்கன்னா பெத்சாயிதா என்ற அந்த பகுதியில் உள்ள பெத்சாயிதா, கொரசின் மற்றும் 3 கலிலேயன் சிட்டி. சரியா? பெத்சாயிதா, கப்பர்னாம், கொரசின், இந்த 3 பட்டணத்தையும் அவர் ஐயோன்னு அவர் சாபவிட்டதை நம்ம மத்தேயு 11வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். 20வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும். ஏன்னா கலிலேயில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து செஞ்ச அதிசயங்கள் அற்புதங்களை மாதிரி வேற எங்கேயும் செய்யலை. இதை செஞ்சிருந்தா சோதமும் ரட்சிக்கப்படும், கொமாரா ரட்சிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் யாருடானா இன்னும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இது 3ஐயும் இது பண்ணுறாரு. இந்த 3ல் அவரோட கோரசின்ற இடத்துக்கு இவர் அங்கே போய் அவருடைய ஜெபாலயங்க கோரசின் அங்கே போய் இவர் சொல்லணும். அது கலிலேயால உள்ளது. அவர் அங்கே வளர்ந்தவர். இப்போ அங்கே போய் வாசிச்சுட்டு அவர் அங்கே போய் உக்காந்தார். எங்கே உட்காந்தார்? நல்லா கவனிங்க. இப்போ போனது இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு உங்கள் டேர்னு. சரியா? நீங்கள் நேராக வர்றீங்க. ஜான் நேராக வர்றாரு. வந்த உடனே இங்கே முன்னாடி வாசிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. நின்று வாசிக்கிறாரு. வாசித்து முடிச்சுட்டு புத்தக சுருளை முடிச்சுட்டு போய் திரும்ப நடந்து போய் அங்கே உட்காராம இங்கே பக்கத்தில் ஒரு இருக்கை இருக்குது. அந்த இருக்கையில் உட்காந்தார். அந்த இருக்கை என்னன்னா மோசேயினுடைய இருக்கை. எது?
வரப்போகிற மேசியா வந்தால் இருக்க வேணும்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு இருக்க அங்க உண்டு. அதுல யார் உட்கார முடியும்? மேசியா தான் உட்கார முடியும். அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, சுருட்டி கொடுத்துட்டு போய் அந்த இருக்கையில் உட்காந்துட்டாரு. அங்க இருந்த மோசேயின் இருக்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு இப்ப எருசலேம்ல இருக்கு. அதனோட காப்பி தான் உங்க படத்தில் இருக்கிறது. இது என்ன சீட்டு? மோசேயினுடைய இருக்கை, மோசே சீட், த சீட் ஆஃப் மோசஸ். ஏன்னா மோசேயினுடைய இருக்கையில யார் உட்கார முடியும்? மோசே சொன்னது போல எனக்கு பின்பாக வரக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. இது உபாகமம் 18வது அதிகாரத்தில் 15வது வசனம் 18வது வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. 18வது வசனம் பாருங்க. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன், நான் அவருக்கு கற்பித்ததையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என்ன நான் சொல்லி கொடுப்பேன், அவர் சொல்லுவார். நீங்க இங்கிலீஷ் பைபிள் வாசிச்சீங்கன்னா இந்த ப்ராஃபட், தீர்க்கதரிசி, ப்ராஃபட்டுங்கிறதுக்கு கேபிட்டல் பி இருக்கும், ஸ்மால் பி இருக்காது. ஏன்னா அது மேசியாவை அடையாளம் காட்டக்கூடியது. அது கேபிட்டல் பியில் இருக்கும். ப்ராஃபட்டுங்கிறது வந்து கேபிட்டலில் இருக்கும். தமிழில் அதுக்கான வித்தியாசம் காட்ட முடியாது, ஆங்கிலத்தில் அழகாக காட்டியிருப்பாங்க. அது அப்போ என்னன்னா இது வந்து மேசியாவை குறித்தது. அதை குறித்து யாரு? மோசே ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இப்போ மோசேயினுடைய இருக்கையில் போய் இவர் உட்கார்ந்த உடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படின்னு எல்லாரும் மூச்சை பிடிச்சிட்டாங்க. என்னடா இது சொல்லிட்டு போய் இவர் எங்க உட்கார்ந்துட்டாரு? மோசேயினுடைய இருக்கையில் உட்கார்ந்துட்டாரு. அப்பதான் எல்லாரும் பார்த்து இவர் திரும்ப வருவார்னு பார்த்தா இவர் திரும்ப வரல, அங்க போய் உட்கார்ந்துட்டாரு. ஏன்னா அங்க யாரும் உட்கார மாட்டாங்க. ஏன் உட்கார்ந்தாரு? நான் தான் அது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தாரு. அதனால தான் அவங்க கண்கள் பூரா அவரை நோக்கமாக இருந்தது. அப்போ அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? அவங்கள அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடுச்சு? இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா? இப்போ மறுபடியும் உபாகமம் 18வது அதிகாரத்தில் 15வது வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக எங்கிருந்து எடுத்து வருவாரு? உன் நடுவே உன் சகோதரர்லேருந்து எழுப்புவேன்னாரு. ஆனா அத வசனம் தெரியும், அந்த வசனத்துல படியார உட்கார வேண்டியது அவருன்னு தெரியும். ஆனா என் சகோதரர்ல இருந்து இவரா, இயேசு கிறிஸ்துவா வரப்போறாரு அப்படின்னு சொல்லி அவங்களால என்ன பண்ணிக்க முடியல? அங்க போய் இயேசு கிறிஸ்துவ முன்னாடி அவரை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால அவங்க வந்து ஐயோ இவன் யோசேப்பின் குமாரனா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே ஒழிய அவர் தான் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வந்தவர் என்பதை புரிந்து கொள்ளல. அப்ப இயேசு கிறிஸ்து போய் அந்த இதுல உட்கார்ந்த இருக்கையில உட்கார்ந்த உடனே அவங்களுக்கு தெரியும் இவர் தான் அந்த மேசியா, அவர் தான் அங்க போய் உட்கார்றாருன்னு சொல்லி அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக. ஸோ அதனால தான் அந்த இயேசு கிறிஸ்து அங்கே போய் உட்கார்ந்த உடனே அவர்கள் ஆச்சரியப்பட்டு பிரமித்தது காரணம் என்னன்னா, அவர் உட்கார்ந்த இடம் தான் மேசியா என்பதை நிரூபிப்பதற்காக உட்கார்ந்தார். ஆமென்.